உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த பாலிட்டி சீரீஸில் கம்ப்ளீட் பாலிட்டி கிளாஸஸ் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. லாஸ்ட் கிளாஸ் என்ன கவர் பண்ணோம்னா லோக்கல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ன்றது முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸில் முனிசிபாலிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம துளிர் ஐஏஎஸ் அகாடமியில் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்காங்க. கிளாஸில் போகலாமா? இது நம்மளோட சிலபஸில் லோக்கல் கவர்மெண்ட் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். லோக்கல் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத முடிச்சிட்டோம். ஸோ நம்ம எப்படி பார்த்தோம், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது 3 டயர் சிஸ்டமாக இருக்கனால முனிசிபாலிட்டிலும் 3 டயர் சிஸ்டம் இருக்கும். பஞ்சாயத்து அப்படின்றது வில்லேஜை கவர் பண்ணுறது, நமக்கு முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றது அர்பன் பாடிஸை கவர் பண்ணுவாங்க. முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கவுன்சில்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுலேயும் ஒரு 3 டயர் மாதிரி சிஸ்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், அர்பன் லோக்கல் பாடின்னு ஒன்று இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர், செல்ஃப் ரூல் பண்ணணும் இன் அர்பன் ஏரியாஸ். எப்படி ரூரல் ஏரியாஸ்க்கு பஞ்சாயத்து ராஜோ அது மாதிரி அர்பன் ஏரியாஸ்க்கு முனிசிபாலிட்டி. சரியா? மெயினாக பார்த்தோம்னா சென்ட்ரல் லெவல் த சப்ஜெக்ட் ஆஃப் த அர்பன் கவர்மெண்ட் இஸ் டீல் வித் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரிஸ். ஓகேவா? அப்போது மெயினாக இது ஒரு 3 மினிஸ்ட்ரி கவர் பண்ணுறாங்க. என்னென்ன மினிஸ்ட்ரியாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹவுசிங் அண்ட் அர்பன்ஸ், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு முனிசிபாலிட்டிஸ் அதை கவர் பண்ணுற மெயினான மினிஸ்ட்ரிஸ் என்னன்னு கேட்டால் இந்த 3 மினிஸ்ட்ரிஸ். ஓகேவா? வீட்டமைப்பு மற்றும் நகர்ப்புற விஷயங்கள், ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், பாதுகாப்பு, டிஃபென்ஸ் பேஸ்டு அண்ட் கண்டான்மெண்ட் போர்ட்ஸ். கண்டான்மெண்ட் போர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு மிலிட்ரி ஸ்பேஸில் இருக்கவங்களுக்கான லிவிங் ஏரியா மாதிரி இருக்கதான் கண்டான்மெண்ட் போர்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து உள்துறை அமைச்சரகம். உள்துறை அமைச்சரகம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த 3 தான் ரொம்ப மெயின். ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு இப்போ முனிசிபாலிட்டி அப்படின்றது நமக்கு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. ஆனால் பஞ்சாயத்து ராஜ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இல்லை. பட் ஒரிஜினலாக எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன்லையும் நமக்கு முனிசிபாலிட்டி பற்றி மென்ஷன் பண்ணலை. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி 73rd அப்படின்றது நமக்கு வில்லேஜ் பஞ்சாயத்தோ, அப்போ 74th அப்படின்றது நமக்கு முனிசிபல் கார்பரேஷன்ஸ் பற்றி படிப்போம். ஸோ 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல இந்த முனிசிபல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு நமக்கு. அதான் அசல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா குறிப்பிடப்படலை. 74வது சட்ட திருத்தப்படி 1992ல நம்ம இந்த முனிசிபாலிட்டி உள்ளூராட்சி, நகர உள்ளூராட்சி அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்துட்டோம்ப்பா. ஓகேவா? இப்போ எந்த பார்ட்டி கீழே இருக்கு, எக்ஸாம் பேஸ்டாக பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கா, அப்போ எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதோட இயரு ப்ளஸ் இப்போ இது எந்த பார்ட்டில் இருக்கு, என்ன ஆர்டிகல்ஸ். ஸோ பார்ட்டுன்னு பார்க்கும் பொழுது பார்ட்டுக்கும் ஷெட்யூலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதை கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. ஓகேவா? பார்ட் 9 அப்படின்றது பஞ்சாயத்து, பார்ட் 9A அப்படின்றது முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? இது பார்ட். அதே ஷெட்யூல்னு போகிறப்போ 11th ஷெட்யூல் பஞ்சாயத்து பற்றியும் 12th ஷெட்யூல் முனிசிபாலிட்டிஸ் பற்றியும் பேசுவாங்க. அப்போ இதில் நமக்கு எந்த பார்ட்டி கீழே வருதுன்னா பார்ட் 9A கீழே நமக்கு முனிசிபாலிட்டிஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதை கவர் பண்ணுற ஆர்டிகல்ஸ் தான் த்ரூ 243 Pலேருந்து ஆரம்பிக்குது. Pலேருந்து ஆரம்பிச்சுக்கு PQST அப்படியே நேராக போகும். அதுலேருந்து ZG வரைக்கும் கவர் பண்ணுறது நமக்கு முனிசிபாலிட்டிஸ். ஓகேவா? அதான் ஷெட்யூல்னு சொன்னால் 12th ஷெட்யூல் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 12th ஷெட்யூல் கீழே தான் இதோட பவர்ஸ் என்ன, அத்தாரிட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. ஒரு முனிசிபாலிட்டிஸ்ன்னு இருந்தால் அதோட பவர்ஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த 12th ஷெட்யூல் கீழே தான் நமக்கு வச்சிருக்காங்க. இந்த 12th ஷெட்யூல் கீழே ஒரு 18 ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இது எல்லாமே முனிசிபாலிட்டியே சேர்ந்தது. லைக் பஞ்சாயத்து ராஜ் பார்க்கும்போது 29 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் கவர் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி இதில் ஒரு 18 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கீழே நான் சொல்கிறேன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்ன்றது. சரியா? ஸோ 12வது அட்டவணையில் சேர்ந்தது. இந்த 12வது அட்டவணையில தான் அதிகாரம், கடமை எல்லாமே எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் மொத்தம் எவ்வளோக்குன்னா 18 செயல்பாடுகள் இருக்குது. ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு பார்க்குறப்போ அது எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க,
யார் யார் கவர்மெண்ட்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னு பார்த்தோம், நிறைய கமிட்டிஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு சில அர்பன் லோக்கல் பாடிஸ்க்குன்னு சொல்லி ஒரு சின்ன நமக்கு பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் அவங்க எங்க நமக்கு வந்து முனிசிபல் கார்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1688. அந்த பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா முனிசிபல் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ். ஓகேவா, பாருங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தான் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட். 1688ல ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் இந்தியால செட் பண்ணாங்க. எந்த லொகேஷன்லனா சென்னையில செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1726ல முனிசிபல் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் இன் பாம்பே. ஸோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பாம்பே கல்கத்தான்னு சொல்லி ரெண்டு இடம், ஃபர்ஸ்ட் சென்னை, அடுத்து பாம்பே, அடுத்து கல்கத்தா. இயர் 1726ல ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1688ல. இந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். இங்க வந்து உங்களுக்கு இயர் வைஸ்ல காமிச்சிருக்கேன். 1870ல என்ன இருக்குது, 1870ல லார்ட் மாயோ ரெசல்யூஷன் ஆன் ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷனாக என்னன்னு பார்த்தோம், பவர்ஸை பிரித்து தரதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாயோ அவரோட ரெசல்யூஷனால தான் நமக்கு ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. எந்த இயர்ல? 1870 லார்ட் மாயோ ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ முனிசிபாலிட்டிக்கு இப்போ எப்படி பஞ்சாயத்து ராஜ்க்குன்னு தனியாக ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று வச்சு அதை டீல் பண்றாங்களோ அவங்களே தான் இவங்களுக்கும் ஃபினான்ஸ் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் டீல் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ மேயோவின் நிதி அதிகார பகிர்வு அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தி ஸோ நிதி அதை நிர்வாகம் மேம்படுத்துறதுக்கான எல்லா ப்ராசஸும் இதில் தான் பண்ணாங்க. அடுத்து 1882ல லார்ட் ரிப்பன். லார்ட் ரிப்பன்றது யாருன்னு நமக்கு தெரியும், இவர் தான் லோக்கல் கவர்மெண்டோட ஃபாதர்னு சொல்லுவோம். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுத்து மேக்னா கார்ட்டா ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் யாரு சொல்லியிருக்காங்க இந்த வேர்ட்ஸ்ன்னு கேட்டா இது ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா லார்ட் ரிப்பன் 1882ல. ஓகேவா, ஸோ இவர் என்னன்னு சொல்றோம், ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியான்னு சொல்றோம் லார்ட் ரிப்பன். அடுத்து 1907ல இருந்து 1907 to 1919ல ராயல் கமிஷன். ஓகேவா, ராயல் கமிஷன் ஆன் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ ராயல் கமிஷன் டாக்கிங் அபவுட் டீசென்ட்ரலைசேஷன். இவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. ஸோ இந்த கமிஷன் வந்தது தான் 1907. இவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட் எப்போ 1909ல தான். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு இவங்க ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் எப்போ 1909ல போட்டாங்க. அப்போ அதோட யார் சேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா CEH. ஸோ இந்த கமிஷன் வந்து யார் சேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா CEH ஹோப் ஹவுஸ் அப்படின்றவர். ஸோ இவர் எதை என்ஹான்ஸ் பண்ணார், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக போட்டது தான் இந்த ராயல் கமிஷன் அப்படின்றது ஒன்று. என்னது, அதிகார பகிர்வு குறித்து போட்டது தான் ராயல் கமிஷன். 1919னாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. 1919 கவர்மெண்ட் ஆக்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, டயார்ச்சி சிஸ்டம் அப்படின்னாவே சப்ஜெக்ட்ஸாக பிரித்து வச்சிருப்பாங்கப்பா. ஓகேவா, பிரிக்கிறது சென்டர் ஸ்டேட்னு சொல்லி தனித்தனியாக பவர்ஸ்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் இன் இந்தியன் மினிஸ்டர்ஸ். அதுவும் இல்லாமல் இட் ப்ரமோட்டிங் த கிரேட் லோக்கல் அட்டானமி. அப்போ 1919ல வந்து என்ன சொல்றாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் இந்தியன் மினிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ப்ரமோட்டிங் த லோக்கல் அட்டானமி. லோக்கல் அவங்களுக்குன்னு செல்ஃப் கவர்மெண்ட் வந்துட்டாவே அட்டானமினா அவங்களோட இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கிறது தான். ஓகேவா, இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்றது தான் டயார்கி. ஸோ இது மூலம் என்ன, இதனால இந்த இரட்டை ஆட்சின்னு தனித்தனியாக பவர்ஸை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளூர்ல இருக்க நிர்வாக அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க கட்டுப்பாட்டு கீழே வந்து இது மாற்றப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னாட்சிக்கு அதிகாரம் தரது. இது எல்லாமே 1919ல நமக்கு நடக்குது. அடுத்து 1924ல வந்து கண்டான்மெண்ட் போர்ட் ஆக்ட். இது எல்லாமே ஹிஸ்டரி, பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இயர்ப்பா, அதனால நல்லா பார்த்துக்காங்க. கண்டான்மெண்ட் போர்ட் ஆக்ட்னு வந்துட்டா 1924ல வந்திருக்குது. ஓகேவா, ஸோ இதை யார் எனாக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் டு கவர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன். கண்டான்மெண்ட் போர்ட்ஸ்ன்னு பார்த்தோமா, கண்டான்மெண்ட் போர்ட்னா என்ன சொன்னோம், மிலிட்ரி பர்சன்ஸ். ஸோ அங்கே இருக்க பர்சன்ஸ்க்காக ஒரு லிவிங் ஸ்பேஸ் ஏரியா மாதிரி இருக்கிறது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த கண்டான்மெண்ட் போர்ட்ஸு. ஸோ இது எது கீழே என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் கவர்மெண்ட் கீழே அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறது தான் இந்த கண்டான்மெண்ட் போர்ட்ஸ். அடுத்து 1935 ஆக்ட், இது ரொம்ப முக்கியம். 1935 ஆக்டில் தான் என்ன சொன்னாங்க,
லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இட்ஸ் அ ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்னா இட்ஸ் டிரான்ஸ்ஃபரிங் த கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அட்டானமி ஆன் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் டு மேனேஜிங் த லோக்கல் அஃபேர்ஸ். ஸோ 1935 வந்துச்சுன்னா இட்ஸ் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஞாபகம் வந்துடணும். அட்டானமி கொடுத்துருக்காங்க அண்ட் மேனேஜிங் த லோக்கல் அஃபேர்ஸ். இந்திய அரசு சட்டம் ஆக்ட் உள்ளூராட்சி நிர்வாகத்தை மாகாண பொறுப்பாக மாற்றியது. அப்போது ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போட்டதுன்னு சொல்கிறாங்க. 1935 தான் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட். மாகாண பொருளாக மாறிடுச்சு. நிர்வாகத்தை என்னவா இருந்தது, உள்ளூராட்சி நிர்வாகமாக இருந்ததை மாகாணத்துக்கு கீழே மாற்றியாச்சு. அடுத்து 1949 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், ஓகேவா, 1949 என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் செவரல் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ். ஸோ நிறையா கமிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா இன்னுமே இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய கமிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்படி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்த்தோமே, ராஜீவ் காந்தி கவர்மெண்ட், நரசிம்மர் கவர்மெண்ட் 64th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுறதுக்காக நமக்கு இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அட் லாஸ்ட் ஃபைனலில் வந்து நமக்கு 1992 தான் 74th கான்ஸ்டியூஷன் 73rd அப்படின்றது பஞ்சாயத்தும் 74th அப்படின்றது முனிசிபாலிட்டியும் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு ஒரு ஸ்ட்ரக்சரா. இப்போ 1992 ஒரு அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் எடுத்துட்டா நமக்கு ஒரு 8 பேஸ் இருக்குது. அதுக்கு கீழே என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இருக்கும், முனிசிபாலிட்டிஸ் இருக்கும், கண்டான்மெண்ட் போர்டு, போர்ட் ஏரியா, டவுன்ஷிப்பு, நோட்டிஃபைடு ஏரியா, அப்புறம் ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷல் பிளேசஸ் மாதிரி, ஸ்பெஷல் ஏரியாஸ் மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு 8 விஷயம் கீழே இருக்கிறதா நமக்கு முனிசிபல் அர்பன் கவர்மெண்ட் கீழே வருது, அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் கீழே. ஓகேவா? அப்போது டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது இந்த அர்பன் கவர்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் கிரியேட்டட். அப்போ யார் அட்மினிஸ்ட்ரேஷன்? முனிசிபல் கார்பரேட்டர்னாவே ஒரு அதிகப்படியான பாப்புலேஷன் இருக்கிறாங்க, மோர் தென் 1 million பீப்புளுக்கு மேலே ஒரு இடத்துல லிவிங் கண்டிஷனில் பாப்புலேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த முனிசிபல் கார்பரேஷன் கீழே தான் கொடுத்துருப்பாங்க. வித்தின் பாப்புலேஷன் மோர் தென் 1 million. இது என்னன்னு சொல்கிறாங்க? முனிசிபல் கார்பரேஷன். இந்த முனிசிபல் கார்பரேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சில், அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அண்டு கமிஷனர்ஸ். இதை டீல் பண்ணுறதுக்காக கமிஷனர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேவா? இது என்னன்னு சொல்றாங்க? நகராட்சி கழகம்னு சொல்றாங்க. இந்த நகராட்சி கழகம்ன்றது 10 லட்சத்திற்கு மேலாக ஒரு பெரிய நகரமா வசிக்கிற மக்களுக்குன்னு இருக்கிறது தான் இந்த நகராட்சி கழகம். ஸோ இதுக்கு கீழே ஒரு 3 முக்கியமானது இருக்கு. ஃபர்ஸ்ட் கவுன்சில், நிரந்தர குழு கமிட்டிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் கமிஷனர் இருப்பாங்க. சரியா? ஸோ இதை வந்து யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மூலயமா கிரியேட் ஆனது தான் நமக்கு இந்த முனிசிபல் கவுன்சில்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ இது யார் ஹெட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேயர் இருப்பாங்க. இது ஹெட் பண்ணுறதுக்காக ஒரு மேயர் இருப்பாங்க. இவங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஒரு அசிஸ்டன்ட் மேயரும் இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேயர் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் இன் த சிட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தி ஸ்டேட்னு கேட்டால் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தி கவர்மெண்ட்னு சொல்லிட்டாங்கன்னா அது பிரைம் மினிஸ்டர். இதே ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தி சிட்டி அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது யாரு? மேயர். இதெல்லாம் தான்ப்பா நமக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் தான் எக்ஸாம்க்கு வைக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த முனிசிபல் கமிஷனர் ஒருத்தர் இருந்தாரா, இந்த முனிசிபல் கமிஷனர் தான் எந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலுமே அந்த கவுன்சில்ட்டையும் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்லாம் இருந்தாங்கல்ல அவங்கள்ட்ட பேசி டிசைட் பண்ணி எந்த முடிவுனாலும் எடுப்பாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தது கவுன்சில்ஸ் பார்த்தோம். அடுத்து முனிசிபாலிட்டி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பார்த்தோம்? ஓவர் பாப்புலேஷன், பிக் சைஸ் ஆஃப்னு பார்த்தோமா. இது வந்து அதை விட ஒரு ஸ்மால் சைஸ், பிக்கரை விட ஸ்மாலர் சைஸா இருக்கிற சிட்டிஸ் தான் முனிசிபாலிட்டிஸ் கீழே வருது. ஓகேவா? ஸோ இது அட்மினிஸ்ட்ரேஷன். இது பாருங்க, municipalities are established for administrate the town. அந்த டவுனை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக வந்தது இந்த முனிசிபாலிட்டிஸ். இதுல வந்து நிறைய நேம் சொல்லலாம். இது வந்து முனிசிபாலிட்டின்னு சொல்லலாம், முனிசிபல் கவுன்சில், முனிசிபல் கமிட்டி அண்ட் முனிசிபல் போர்டு இப்படி சொல்லலாம். சரியா? இல்லை சிட்டி முனிசிபாலிட்டி அப்படி சார். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டி முனிசிபாலிட்டிஸ் எங்கே தமிழ்நாட்டில் செட்டப் பண்ணாங்கன்னு ஒரு ஃபேக்ட் கேட்டால் வலஜாபேட்டை அப்படின்ற முனிசிபாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு. முனிசிபாலிட்டின்னு என்ன?
நகராட்சின்றது ஒரு சிறிய நகரம் மற்றும் பட்டணங்களின் நிர்வாகத்திற்காக உருவாக்கப்பட்டது, ஒரு டவுன்ஷிப்காக உருவாக்கப்பட்டது. இது நிறைய பேருக்கு சொல்லிட்டாங்களா. நகராட்சி கவுன்சில்னு ஒன்று சொன்னோம், நகராட்சி குழு, நகராட்சி வாரியம், அண்ட் நகராட்சி போன்றவை, சிட்டி முனிசிபாலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க வாலஜாபேட்ல தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் இந்த முனிசிபல் கவுன்சில்ஸை செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து தேர்டா பார்க்க போறது நோட்டிஃபைடு ஏரியா. இதுல சொல்லுது சம்திங் அபவுட் நோட்டிஃபைடு, ஏதோ ஒரு நோட்டிஃபைடு ஏரியான்னு அதை வந்து நோட்டிஃபை பண்ணி அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வர்றது, அந்த இடத்தை ஸ்பெசிஃபிக்கான இடத்தை டெவலப்மெண்ட் பண்றது, கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டவுன் which does not fulfill, ஒரு இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் ஆகாத இடமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்த நோட்டிஃபை பண்ணி அதுல ஃபுல்ஃபில் ஆகாத எல்லா டெவலப்மெண்ட்டையும் பண்றது தான் இந்த நோட்டிஃபைடு ஏரியா கண்டான்மெண்ட்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த ஆல் த மெம்பர் ஆஃப் நோட்டிஃபைடு ஏரியா இருக்காங்கல்ல, இன்க்ளூடிங் த சேர்மன் ஆர் நாமினேட்டட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மூலமா உள்ள இருந்து நம்ம எடுத்திருப்போம். பட் இந்த போர்டு மட்டும்தான் நமக்கு யாருமே, இது வந்து ஒரு நான் ஸ்டாட்யூட்டரின்னு சொல்லலாம். சரியா? இது வந்து எதுலையுமே இல்லாது, ஃபுல்லாகவே இதில் இருக்க பர்சன்ஸ் எல்லாமே நாமினேட் பண்ணி போடுவாங்க. யார் நாமினேட் பண்ணுறாங்க? பை ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அறிவிக்கப்பட்ட பகுதி, இந்த அறிவிக்கப்பட்ட பகுதியில் என்ன பண்ணுவாங்க? தொழில் மயமாக்கல் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களாக இருக்கும், இல்லை நகராட்சி அமைக்க தேவையான நிபந்தனைகள் இன்னும் பூர்த்தி செய்யாமல் இருக்கு, ஸோ அதனால அந்த பிளேஸை டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த குழுவோட தலைவர், உறுப்பினர் எல்லாருமே எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அரசால் நியமிக்கப்படுகின்றனர். நாமினேட்டட், நாட் எலெக்டட். அவங்க எல்லாமே நியமிக்கப்படுகின்றனன்னு சொல்றாங்க. அடுத்து டவுன் ஏரியா. ஓகே, அடுத்து டவுன், ஒரு சின்ன டவுன் ஏரியான்னு சொல்லுங்க. இது ஒரு ஸ்மால் ஏரியா தான், ஒரு டவுன் ஏரியா. இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக செட்டப் பண்ணதான் இந்த டவுன் ஏரியான்னு. ஓகேவா? இதுவுமே கிரியேட்டட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, நகர்ப்புற பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து கண்டான்மெண்ட் போர்ட்னா தெரியும், அங்க இருக்க மிலிட்ரி பர்சன்ஸ் லிவிங் ஏரியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக இருக்கதான் இந்த கண்டான்மெண்ட்ஸ் போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கண்டான்மெண்ட்ஸ் போர்டுன்றது என்னன்னு சொன்னோம், ஒரு மிலிட்ரி ஏரியா. ஸோ இது எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டான்மெண்ட் போர்டு ஆக்ட் 2006. இந்த ஆக்ட் கீழே தான் நமக்கு இதை எனாக்ட் பண்ணியிருக்காங்க. இதை எனாக்ட் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஸோ இது யார் எனாக்ட் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? நம்மள்ட்ட வந்து அப்போ எத்தனை இருந்துச்சு? 62 கண்டான்மெண்ட் போர்ட்ஸ். there are 62 கண்டான்மெண்ட் போர்ட்ஸ் in the country. ஓகேவா? இப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை? 62 கண்டான்மெண்ட் போர்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கிறாங்க. யார் இவங்கெல்லாம்? there are civic population, military persons-ஆக இருக்கிறவங்க. இது என்ன சொன்னாங்க? கண்டான்மெண்ட் வாரியம். கண்டான்மெண்ட் வாரியம் அப்படின்றது இராணுவ பகுதியில் உள்ள பொதுமக்களுக்குன்னு ஒரு நகராட்சி நிர்வாகத்தை, அவங்களுக்குன்னு ஒரு நகராட்சி நிர்வாகம் அமைக்க வேண்டும் ஏற்படுத்தினது தான் இந்த கண்டான்மெண்ட் போர்டு. இந்த கண்டான்மெண்ட் எது கீழே வந்திருக்கு? கண்டான்மெண்ட் போர்டு ஆக்ட் 2006 கீழே ஏற்படுத்தியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், 62 கண்டான்மெண்ட் போர்டு இருக்குன்னு பார்த்தாச்சு. இந்த கண்டான்மெண்ட் போர்டில் இருக்க பர்சன்ஸை பார்ஷலி எலெக்டட் அண்டு பார்ஷலி நாமினேட்டட் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்னது? பார்ஷலி எலெக்டட் அண்டு பார்ஷலி நாமினேட்டட் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. இதே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபைடு ஏரியான்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? ஒன்லி நாமினேட்டட் மெம்பர்ஸ்ன்ற வார்த்தை பார்த்தோம். இதுவே நமக்கு இப்போ கண்டான்மெண்ட் போர்டுன்னு பார்க்கும்போது இவங்க எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க? பார்ஷலி நாமினேட்டடும் பண்ணாங்க, பார்ஷலி எலெக்டர் ரெண்டு பேருமே உள்ள வந்துடுறாங்க. ஓகேவா? இந்த எலெக்டர் மெம்பராக இருக்கிறவங்க எத்தனை வருஷம் வரைக்கும் இதுக்குள்ள வேலை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 5 years வரைக்கும். ஸோ அவங்களோட டென்யூர் என்னது? 5 years. military officer commanding the station of ex officio president of the board and prescribe over the meeting. So இதுக்கு வந்து இந்த ex officio president-ஆ இருக்கிறார்லப்பா, அவர் தான் வந்து இதோட commanding situationல இருக்கிறவர். யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான். ஓகேவா? the executive officer of the cantonment board is appointed by the president of India. இது முக்கியம். அப்போ cantonment boardல இருக்க executive officer-அ appointment பண்றது யாரு? president of India தான் appointment பண்றாங்க. cantonment போர்டு சில உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், சில உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள், ரெண்டுமே இருக்கு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோட பதவி காலம் அப்படின்றது 5 வருஷம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 5 வருஷம். அந்த பகுதியில் ராணுவ தளபதி, அதாவது மிலிட்டரி ஆபீசர் கமாண்டிங்ல இருக்கார்ல, ராணுவ தளபதி எக்ஸ் அஃபிஷியோ தலைவராக செயல்பட்டு கூட்டங்களை நடத்துகிறார். இந்த கண்டான்மெண்ட் போர்டு வாரியத்தில் எக்ஸ் அஃபிஷியோ, இந்த இவரை நியமிக்கிறது யாருன்னு கேட்டா நம்ம குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு.
இப்போ இந்த கண்டான்மெண்ட் போர்ட்ஸ்லேயும் மொத்தம் வந்து ஒரு 4 கேட்டகரி இருக்குது. ஓகேவா, ஒரு 4 கேட்டகரி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் வச்சு ஒவ்வொரு கண்டான்மெண்ட் போர்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000க்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது. செகண்ட் கண்டான்மெண்ட் 10,000லேருந்து 50,000க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா. தேர்டு வந்து 2,500லேருந்து 10,000, பிலோ 2005. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டான்மெண்ட் போர்ட்ஸை அவங்க செட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் இப்போ அவங்களோட பாப்புலேஷன் கண்டான்மெண்ட் போர்டில் இருக்க பாப்புலேஷன் பேஸ் படுத்தி இந்த கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து டவுன்ஷிப். ஓகேவா, அடுத்து என்னது டவுன்ஷிப்னாலும் என்னது, இது ஒரு அர்பன் கவர்மெண்ட் மாதிரி தான். ஸோ இதை ஒரு லார்ஜ் பப்ளிக்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டு ப்ரொவைட் த சிவிக் அம்யூனிட்டிஸ் இட்ஸ் த ஸ்டாஃப் அண்ட் ஒர்க்கர்ஸ் இன் லிவிங் இன் ஹவுஸ் காலனிஸ் பில்ட் நியர் த பிளான். ஓகேவா, அந்த ஒரு சில டவுன்ஷிப் அப்படின்றது அவங்கள்ட்ட வேலை பார்க்குற ஊழியர்களோ இல்லை அங்கே இருக்க ஒர்க்கர்ஸோ தங்குற மாதிரி ஒரு இடம் தான் வந்து டவுன்ஷிப்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் டெவலப்மெண்ட்டும் பண்ணித்தரதான் இந்த டவுன்ஷிப்போட வேலை. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் டு டுக் ஆஃப்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த டவுன்ஷிப். ஸோ இந்த நிர்வாகத்தை கவனிக்க அந்த நிர்வாகத்திலிருந்தே அந்த டவுன்ஷிப்குள்ளேருந்தே ஒரு பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவரே வந்து இந்த டவுன்ஷிப்பை பார்ப்பாரு. அப்படின்னு டவுன்ஷிப் அப்படின்றது அங்கே இருக்க அந்த தொழிலாளர்களுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நகர்ப்புறம் வந்து ரெடி பண்ணுறது, வசிக்கிறதுக்காக ஒரு குடியிருப்பு பகுதியை வந்து அடிப்படை வசதியெல்லாம் வச்சு ஒரு அமைப்பை அமைக்கிறது தான் இந்த டவுன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து போர்ட் ட்ரஸ்ட், பேர்லேயே உங்களுக்கு வந்துடும் எல்லாமே. ஓகேவா, இப்போ போர்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ லைக் எங்கெங்க மாதிரிலாம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் போர்ட் சிட்டிஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு செட் ஆயிருக்கும். லைக் மும்பை, கொல்கத்தா, சென்னை, இது எல்லாமே வந்து போர்ட் ட்ரஸ்ட் தான் நமக்கு. ஓகேவா, ஸோ இதை மேனேஜ் பண்ணும், இதை ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த போர்ட்ஸை. ஸோ அவங்களுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது அது எல்லாத்துமே தனித்தனியாக ஒவ்வொரு கண்டான்மெண்ட் போர்ட்ஸாக தனித்தனியாக பிரித்து எங்கெங்கெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றத பார்த்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இது போர்ட் ட்ரஸ்ட். ஸோ இது உள்ளே இருக்கவங்க யாரு, இதுக்குள்ளேயுமே நாமினேட்டட் மெம்பர் தான் இருக்காங்க. துறைமுகம் அறக்கட்டளைகள்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ துறைமுகங்களை நிர்வகித்து பாதுகாக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி வழங்குறதுக்காகவும் அங்கே இருக்க பொதுமக்களுக்காக. ஓகேவா, அடுத்து போர்ட் ட்ரஸ்ட்ல வந்து சில உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, சிலர் வந்து நாமினேட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அதுல எப்பவும் போல ஒரு சேர்மன் இருப்பாரு அதுல. ஓகேவா, இதோட ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சின்னு அடுத்து ஒன்று 8ஆவதா, இதுதான் கடைசி கண்டான்மெண்ட் போர்டு. இது என்னது, ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. ஸ்பெஷல் ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்காகவே ஏற்படுத்துறது தான் இந்த ஸ்பெஷல். இன் அடிஷன் திஸ் 7 ஏரியா மேலே இருக்க எல்லாமே 7 ஏரியாஸுமே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் பாடிஸ்குள்ள தான் வரும். பட் இது எப்போ தேவையோ அப்போ இதை செட் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாதப்போ இதை எடுத்துருவாங்க. அதனால தான் இது ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. ஸ்டேட் ஹவுஸ் செட்டப் த சர்டன் ஏஜென்சி. ஸ்டேட் தான் இந்த மாதிரி இதை செட்டப் பண்றாங்க. ஸோ இதில் என்னென்ன ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி, லைக் ஒரு சிங்கிள் பர்பஸாக இருக்கலாம், இல்லை யூனி பர்பஸ், ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி என்ன ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுக்கலனாலுமே ஏதோ ஒரு ஸ்பெஷலாக அதுக்குன்னே ஒரு விஷயத்துக்காகவே பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த ஏஜென்சிக்குள்ளே வந்துடும். ஓகேவா, இது வந்து ஃபங்க்ஷனல் லோக்கல் பாடிஸ், இது வந்து அட்டானாமஸ் பாடி டீல், இது வந்து ஒரு தனியாக இண்டிபெண்ட்டாக இதுக்கு மேலே பார்த்தது எல்லாமேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலிமா பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா பண்ணுறாங்க அப்படிலாம் பார்த்தோமா. ஆனால் இந்த ஸ்பெஷல் இது அப்படின்றது இது ஒரு அட்டானாமஸ், ஒரு இண்டிபெண்ட், எப்போ தேவையோ அப்போ கிரியேட் பண்ணி என்ன டெவலப் பண்ணுமோ பண்ணிப்பாங்க. சிறப்பு நோக்கு அமைப்புகள். ஓகேவா, மேற்கொண்டு 7 பகுதியும் வந்து நமக்கு நகராட்சி அமைப்போட வரும். அதுலேருந்து ஒரு கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது செயல்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த இது. ஓகேவா, இவ அமைப்பு ஏதோ ஒரு ஒற்றை நோக்கு சிங்கிள் பர்பஸாக இருக்கலாம், இல்லை ஒரு யூனி பர்பஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சிறப்பு நோக்கு காரணமாக கிரியேட் பண்ணப்பட்டதாக இருக்கும். ஓகேவா, இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து முனிசிபாலிட்டிஸ்னா என்ன, அதில் இருக்க 8 என்னென்ன இருக்குது, டவுன்ஷிப்பு, போர்ட்ஷிப்பு, ஸ்பெஷலு, இந்த மாதிரி நோட்டிஃபைடு ஏரியா, முனிசிபல் கவுன்சில்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஒரு 8 இது பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ கான்ஸ்டிடியூஷன் உள்ளே வரும். முனிசிபாலிட்டிஸ் பற்றி கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டோன்னே இதோட ஆர்டிக்கல் என்னன்னு சொன்னோம், 243 ஸ்டார்ட் ஆகுதா. அப்போது ஆர்டிக்கல் 243 P-லேருந்து ஆரம்பிக்குது நமக்கு. அப்போ இதுதான் வந்து நமக்கு டெஃபனிஷன் ஆஃப் த முனிசிபாலிட்டிஸ். ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இது கீழே தான் வரும். ஸோ முனிசிபாலிட்டிஸ் ஆர் லோக்கல் பாடிஸ் பற்றி 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 பேசுகிறாங்க. இது ஒரு டெஃபனிஷன், அவ்வளோதான்.
சரியா? ஸோ இது எத்தனை டைப்ஸ், எப்படி பஞ்சாயத்து ராஜ் 3 டயர் சிஸ்டமோ அதே மாதிரி இதுல ஒரு 3 டைப் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்ன அந்த முனிசிபாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நகர் பஞ்சாயத். ஓகேவா? நகர் பஞ்சாயத்து இங்க வந்து இது டிரான்சிஷனல் ஏரியான்னு சொல்றாங்க. அடுத்து முனிசிபல் கவுன்சில், அதுக்கு அடுத்து வர ஸ்மாலர் அர்பன் ஏரியா, முனிசிபல் கார்பரேஷன், அடுத்து இதுதான் மேல் டாப் லெவல்ல இருக்கிறது, இதுதான் அர்பன் ஏரியா. ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா ஒரு நகரம், நகரத்துக்கு மேல ஒரு சின்னமா ஒரு நகரம், அதுக்கு மேல ஒரு ஸ்மாலர் அர்பன் பாடிஸ், அதுக்கு மேல ஒரு பிக் லெவல் லார்ஜர் சைஸ் அர்பன் பாடிஸ். இந்த மாதிரி எப்படி வில்லேஜ் பஞ்சாயத்து, இன்டர்மீடியேட்ரி, ஜில்லா பரிஷத், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இப்படி கீழே இருந்து பார்த்துட்டு போனோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? என்னது நகர் பஞ்சாயத்து அப்படின்றது கீழே இருக்கும், அதுக்கப்புறம் நகராட்சி கவுன்சில்ஸ் இருக்கும், ஸ்மாலர் பாடிஸ், அதுக்கப்புறம் நகராட்சி கழகம்னு வந்துடுது. இது 3 சேர்ந்ததான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி சொல்றாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து எதை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்மாலர் பாடி லார்ஜர் பாடின்னா எல்லாமே பாப்புலேஷன்ஸ் வச்சு தான் நமக்கு டிசைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க, பாப்புலேஷன் ஆஃப் த ஏரியா எப்படி இருக்கு, அதோட டென்சிட்டி, அந்த பாப்புலேஷனோட டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, அண்ட் ரெவென்யூ ஜென்ரேஷன் ஃப்ரம் லோக்கல் கவர்மெண்ட்ல எப்படிலாம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம், அண்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ்டாவோ நான் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ், இது எல்லாத்தையுமே பேஸாக வச்சு தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒரு பகுதியை ட்ரெடிஷ்னல் டிரான்சிஷனல், ஸ்மாலர் இல்லைன்னா அர்பன் இல்லைன்னா லார்ஜ் அப்படின்னு எதை வச்சு மெயினாக டிசைட் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கம்போசிஷன். ஓகேவா? ஸோ இதோட காம்போசிஷன்ஸ் பற்றி யாரெல்லாம் தலைவராக இருப்பாங்க, காம்போசிஷன்ஸ் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் நமக்கு என்னது, எல்லாமே ஆர்டிக்கல் 243 தான். இங்கே என்னன்றது தான் பி பார்த்தோம், கியூ பார்த்தோம். ஓகேவா? பி கியூ அதுக்கப்புறம் ஆர். அப்போ ஆர் அப்படின்றது நமக்கு இதோட கம்போசிஷன்ஸ், எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசுறது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே ஒரு சேர்பர்சன் இருப்பார், அதுக்கப்புறம் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த பஞ்சாயத் ஷால் ஹாவ் த ரைட் டு வோட் இன் த மீட்டிங் ஆஃப் பஞ்சாயத். ஸோ இப்போ எப்படி வந்து பஞ்சாயத்தில் இருக்க ஒரு சேர்பர்சனாக இருக்கட்டும், அதர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த முனிசிபாலிட்டிஸ்லேயும் நமக்கு இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மே ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்ஸ் இன் த முனிசிபாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இப்போ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் ஒரு பர்சன் இருக்காரு முனிசிபல்ல, ஒரு பர்சன் முனிசிபாலிட்டிக்குள்ள வர்றாரு அப்படின்னா அவருக்கு என்னென்னலாம் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் the person having the special knowledge in municipal administration. ஓகேவா? and without the right to vote in the meeting of municipalities. இது ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்துல என்ன பார்த்தோம்னா, பஞ்சாயத்துல they have a right to vote அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். அதுவே இதுல முனிசிபாலிட்டிஸ்ல ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் பர்சன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல இருக்காங்க. they are without voting in the meeting of the municipalities. அதுக்கப்புறம் வேற யாரு, மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. இதுல இருக்கிறவங்கள வந்து ஹோல்லி ஆர் பார்ஷலி கம்ப்ரஸ் பண்ணி இருப்பாங்க. வேற இதுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நகராட்சி நிர்வாகத்தில் சிறப்பு அறிவு அல்லது அனுபவம் கொண்ட நபர்களை இவங்க கூட்டத்தில் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை இருக்காது. அடுத்து லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகேவா? அங்க இருக்க உறுப்பினர் அவர்கள் தொகுதிகளில் முழுமையாக அல்லது பகுதி அளவில் அந்த நகராட்சிகள் பகுதிக்குள் உள்ளவர்கள். ஸோ வேற யாரு, லோக்சபா இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அந்த நகராட்சி பகுதிக்குள்ள யார் இருக்காங்களோ அந்த பர்சன்ஸும் இதுக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து வேற யாரு, மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் ரிஜிஸ்டர் அஸ் அ எலெக்டட் வித்தின் முனிசிபல் ஏரியா. அதுக்கப்புறம் சேர்பர்சன்ஸ் ஆஃப் த கமிட்டி அண்டர் த வார்டு கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு, அதுல சேர்பர்சன்ஸ் ஆஃப் த கமிட்டி. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்தது தான் இதோட காம்போசிஷன் சொல்றாங்க. ஓகேவா? அது காம்போசிஷன் பத்தி பேசுற ஆர்டிகல் என்னது, 243ல ஆர் அப்படின்ற சப்கிளாஸ் காம்போசிஷன் பத்தி நமக்கு பேசுறாங்க. சேர்பர்சன் மெம்பர்ஸ் முனிசிபாலிட்டிஸில் இருப்பான்னு பார்த்தோம். அவங்களோட எலெக்ஷன் என்னவா இருக்கும், ஸோ எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியணும். ஸோ டைரக்ட்லி எலெக்டட். இவங்க எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, they shall be elected directly by the people of municipal ஏரியாவில் இருக்க பீப்புள் மூலிமா டைரக்டாக இவங்களை எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபார் த
this purpose each municipal area shall divided into the territorial constituency as the wards. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு ஹெட் மாதிரி இருப்பாங்க, கரெக்டா? அதனால தான் இவங்க வார்டா பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி டைரக்ட் எலெக்ஷன் வச்சு, மக்களால டைரக்ட் எலெக்ஷன் வச்சு அதுக்கான சேர்பர்சன்ஸ் அவங்களே தேர்ந்தெடுத்துருவாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் எந்த மெத்தட்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது யாரா இருப்பாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான், லெஜிஸ்லேச்சர் தான் வந்து நமக்கு என்ன மேனர் ஆஃப் எலெக்ஷன் நடத்தணும் சேர்பர்சன்ஸ்க்குன்றத சொல்லுவாங்க. ஓகேவா? அதே பாயிண்ட்ஸ் தான்ப்பா, நான் தமிழில் தான் ஃபுல்லாகவே சொல்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு படிக்க யூஸ் ஆகுமேன்னு நம்ம ஃபுல்லாக தமிழ்லேயே வச்சுருக்கோம். நான் சொல்கிறதே ஃபுல்லாக தமிழில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம்? 21 இயர் ஏஜ் அப்படின்றது மினிமம் ஏஜ் இல்லை அப்படின்றத இது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எப்படி பஞ்சாயத்து ராஜில் படித்தோமோ அதே மாதிரி தான். அப்போ முனிசிபலில் ஒரு பர்சன் எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிலோ 21 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடாது, மேலே above 21 இயர்ஸ் இருந்தால் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க எலெக்ஷன்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் ஆல்ரெடி எப்போ பார்த்தோம்? 5 இயர்ஸ்ன்னு பார்த்தோமா? ஸோ 5 இயர்ஸ்ன்றது இதோட டியூரேஷனாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டு தான் நமக்கு கீ பாயிண்ட்ஸ், இதுதான் முக்கியம். ஓகேவா? டியூரேஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ ஓகே, எப்படி ஒரு பஞ்சாயத்து ராஜ் வந்து இன் பிட்வீன் டிசால்வ் ஆகுற மாதிரி இதுவும் இன் பிட்வீன் டிசால்வ் ஆகுமானா சேம் ப்ராசஸ் தான். எஸ், இதுவுமே கேன் பி டிசால்வ் இன் பிட்வீன் பீரியட்ல டிசால்வ் ஆகும். 5 வருஷம் இருக்குது அப்படின்னா ஒருவேளை நமக்கு 2 வருஷத்துல டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் எலெக்ஷன் வச்சு மீதி இருக்க 3 வருஷத்தை அவங்க நடத்துவாங்க. இதுவே அந்த 5 இயர்ஸ் முடியறதுக்கே ஒரு 6 months கேப் தான் இருக்கு, அதை விட கம்மியா இருக்குன்னா டைரக்டாவே ஃப்ரெஷ் எலெக்ஷன் வச்சிருவாங்க. சரியா? ஒவ்வொரு நகராட்சிக்கும் அதன் முதல் கூட்டம் நடத்தும் நாளிலிருந்து 5 ஆண்டு காலங்கள், ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகலேருந்து 5 வருஷம் வரைக்கும் வழங்கப்படுகிறது. இந்த காலம் முடிவதற்கு முன்பே நகராட்சி கலைக்கப்படலாமான்னா எஸ், கலைக்கப்படலாம். ஓகேவா? அப்போ ஃப்ரெஷ் எலெக்ஷன் கான்ஸ்டிடியூட்டட் பை த முனிசிபாலிட்டிஸ். எப்போ? பிஃபோர் அந்த 5 இயர்ஸ் டியூரேஷன் முடியறதுக்குள்ள மறுபடியும் ஒரு எலெக்ஷன் டேட் வச்சு அவங்க திருப்பி அந்த முனிசிபல் கூட்டத்தை கூட்டிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? ரிமைண்டர் ஆஃப் த பீரியட் த டிசால்வ்டு முனிசிபாலிட்டி குட் ஹேவ் த கண்டினியூ. மீதி எத்தனை வருஷம் இருக்கு? இது 3 வருஷம் முடிஞ்சுன்னா மீதி 2 வருஷம்னா அந்த 2 வருஷம் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு புது எலெக்ஷன் வச்சு 5 வருஷத்துக்கான முனிசிபாலிட்டிஸை போடுவாங்கன்னு சொல்றாங்க. 5 வருஷத்துக்கான முனிசிபாலிட்டிஸை கிரியேட் பண்றாங்க. சேம் பாயிண்ட்ஸ் தான். நான் இப்போ என்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேனோ அதே பாயிண்ட் தான் இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? சேம். இங்கே பாருங்க, ப்ரீ மெச்சூர்னா முன்னாடியே முடிஞ்சு போயிடுது. ப்ரீ மெச்சூர் டிசல்யூஷன் டஸ் நாட் என்ஜாய் த ஃபுல் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் பட் ரிமைனிங் த ஆஃபீஸ் ஒன்லி ஃபார் த ரிமைனிங் பீரியட் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு நகராட்சி கலைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கலைக்கிறதுக்கு முன்பு தகுதி வாய்ந்த ரெஸ்பான்சிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கப்பட வேண்டும்னு சொல்றாங்க. நடைமுறையில் இருக்கும் எந்த சட்ட திருத்தம் செய்தாலும் அதை 5 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்பே மாநகராட்சி கலைக்க காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இதில் இருக்கிறது ரிசர்வேஷன். எலெக்ஷன் பார்த்துட்டோம், மெம்பர்ஸ் யார் இருப்பாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்து ரிசர்வேஷன் வந்துட்டாவே SC ST அண்ட் OBC இவங்க விமென்ஸ் இவங்க எல்லாமே கவர் ஆகி வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் ஃபார் த SC ST. ஸோ இந்த 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கும் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கும் முனிசிபாலிட்டி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். ஸோ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அந்த பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனை வச்சு இவங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் தராங்க. ஓகேவா? ஸோ இது ப்ரொவைட் பண்றது யாரு? ஆப்வியஸா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். இவங்க தான் வந்து இந்த ரிசர்வேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாருக்கு? ஃபார் சேர்பர்சன் இந்த முனிசிபாலிட்டி. ஃபார் த ஷெட்யூல் கேஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைபா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக இப்போ ரிசர்வேஷன் ஆல்ரெடி இருக்குது. அந்த ரிசர்வேஷன் அன்டில் 2030 வரைக்குமே நமக்கு கரண்ட்டில் இருக்க ரிசர்வேஷனோட இயர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் விமன், அது யாருக்கு பார்த்தோம்? SC STக்கு பார்த்துரும். அடுத்து விமன் வந்துட்டாவே நாட் லெஸ் தென் 1/3 ஆஃப் விமன். எப்படி பஞ்சாயத்து ராஜில் பார்த்தோமோ அதே மாதிரி தான். நாட் லெஸ் தென் 1/3 ஆஃப் டோட்டல் சீட்டில் விமென்ஸுக்குன்னு ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிடணும். அவங்க பிலாங்கிங் டு SC ST கேட்டகரியாக இருந்தாலுமே இந்த விமென்ஸ் அப்படின்றதுக்கான ரிசர்வேஷனும் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபர்தராக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் வந்து இந்த ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆஃபீஸ் ஆஃப் சேர்பர்சன் இந்த முனிசிபாலிட்டி ஃபார் விமென்ஸாக இருந்தாலுமே சேம் ரிசர்வேஷன் இருக்குது.
அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், எஸ்சி எஸ்டி விமன் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். இதை ஆத்தரைஸ் பண்ணுறதுமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு பேக்வர்ட் கிளாஸாக இருக்கவங்களுக்கும் ஒரு சில ரிசர்வேஷன் சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு பற்றியும் நகராட்சி தலைவர் பதவிக்கான இடஒதுக்கீடு பற்றியும் மாநில சட்டமன்றத்தின் தேவையான விதிகளை உருவாக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ இவங்களை பணி நீக்கம் பண்றது. The person shall be disqualified being chosen the member of the municipality. எப்பப்பெல்லாம் அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அண்ட் எனி law for the time being, அந்த டைமில் என்ன இருக்குதோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அண்டர் டிஸ்குவாலிஃபிகேஷன், அந்த பீரியட் டைமில் என்ன இருக்குதோ அது வரும். அண்டர் த லா மேட் பை த அதான் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஒரு மேட் பண்ணி வச்சிருப்பாங்க, என்னென்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்களா, அதில் எது அஃபெக்ட் ஆனாலுமே அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. All the question of the disqualification shall be refer such authority as determined by the. ஸோ இதோட ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல தான் இருக்குது. ஓகேவா? இதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். டிஸ்குவாலிஃபிகேஷனாவே த ஹோல் அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கீழே இருக்கு. ஸோ அவங்க எது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதை டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. அது இதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஓகேவா? ஸோ இதில் இருக்க டாப் லெவல் பவர்ஸ் எங்கேருந்து வருது? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் வந்து என்டோர் பண்ணுறாங்க ஒரு முனிசிபாலிட்டி ஆர் அர்பன் லோக்கல் பாடிஸை. ஸோ அவங்களுக்கு பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்கறதும் அந்த விஷயத்தை இன்ஸ்டியூட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். ஓகேவா? ஸோ ஸ்டேட் ப்ரொவைட் த டெவல்யூஷன் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு இந்த லோக்கல் பாடிஸ்க்காக. ஸோ என்னென்ன மாதிரினா பிளான் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம்ஸ் என்னென்ன மாதிரி எக்கனாமிக் டெவலப் பண்ணுற மாதிரியும் சோஷியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டுற மாதிரியும் ஒரு சில ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. பேஸ்ட் ஆன் அந்த முனிசிபாலிட்டின்னு வந்துட்டாவே அந்த 18 மேட்டர்ஸ் என்னென்ன 18 மேட்டர்ஸ் வருதோ அது கீழே இருக்க எல்லாத்துலேயும் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. சரியா? பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதிக்கான திட்டங்களை எடுத்துகிட்டு வருவாங்க. ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பவர்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான அர்பன் ஏரியா இருக்கா, ஸோ அந்த அர்பன் ஏரியாவில் அப்போ எங்கே இவங்க பண்ண முடியும்? அந்த ஸ்பெசிஃபிக்கான அர்பன் ஏரியாஸில் எதுவும் சேஞ்சஸ் எடுத்துடணும், எது டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் எதுவும் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது கீழே தான் இவங்க முனிசிபாலிட்டிஸ் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான அர்பன் ஏரியாஸில் எடுத்துகிட்டு வருவாங்க, டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? as per the provisions regarding the finance of the municipalities and urban local bodies, the state legislature may authorize. ஸோ இப்போ ஸ்டேட் இப்போ காசுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபினான்ஸ் பேஸ்டாக முனிசிபாலிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அப்படின்னாவே காசு வேணும். டீசென்ட்ரலைசேஷன் பவர்னா என்னது? அவங்களுக்கு தனியாக பவர் கொடுத்து அட்டானாமஸாக இருக்கணும், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்போது ஃபினான்ஸ் பேஸ்ட்லேயும் அவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் தராங்க. லைக் முனிசிபாலிட்டிஸ் கேன் எப்படி வந்து பஞ்சாயத்து கேன் கலெக்டு, லெவி, ஸ்பெண்டு, டேக்ஸ் போடலான்ற மாதிரி இவங்களும் லெவி பண்ணலாம், கலெக்ட் பண்ணலாம், அப்ரோப்ரியேட் டேக்ஸ் போடலாம், டியூட்டிஸ், டோல், ஃபீஸு, இது எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க அவங்களோட ஃபினான்ஷியல் பூர்த்திகளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கு கீழே வராங்க? த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் பவர் கொடுக்கறது இவங்களுக்கு. முனிசிபாலிட்டிஸ் பஞ்சாயத்துன்னு வந்துட்டாவே எல்லா பவர் கொடுக்கறது யாராக இருப்பாங்க? நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். ஓகேவா? and then providing for making grants and aids for the municipalities. எங்கேருந்து எடுப்பாங்க? கன்சாலிடேட் ஃபண்டாக ஸ்டேட்லேருந்து எடுத்துப்பாங்க. எந்த ஒருவேளை ஸ்டேட் வந்து ஒரு முனிசிபலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க, அதுலேருந்து பணம் எடுக்கணும், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து காசு எடுத்து நமக்கு முனிசிபாலிட்டிஸ் ஃபண்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கடைசியாக பார்த்த டாபிக் என்ன பார்த்தோம்? ஃபினான்ஷியல் பற்றி பார்த்தோம். கரெக்டாக? இப்போ எல்லா முனிசிபாலிட்டிஸ் பஞ்சாயத்து ராஜ்னு பார்க்கும்பொழுது அவங்களோட டியூரேஷன் என்னவா இருக்கும், எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியலாக எப்படி பேஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டெவலப்மெண்ட், எத்தனை சப் கேட்டகரி இருக்குது, இதே மாதிரி முனிசிபாலிட்டிஸ் இப்போ நம்ம கவர் பண்ணிட்டோம். இதில் இன்னும் ஃபர்தராக நிறைய பேலன்ஸ் இன்னும் இருக்குது. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்ப்பா. ஸோ கிளாஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.